கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த கதையில சென்னை அருகே ஒரு அழகான வீட்டில் 10 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்தின என்னை என் கணவர் எப்படி ரகசியமா மற்றொரு பெண்ணோட முழு உறவு வச்சு என் நம்பிக்கையை உடைச்சான் என்பதை சொல்லப் போகிறேன். இது என் உண்மை வலி. கதைய ஸ்கிப் பண்ணாம முழுசா உணர்ந்து கேளுங்க. என் பெயரு சுரேகா. இப்போ எனக்கு 38 வயசு. என் கணவர் அரவிந்த். நாங்க 10 வருஷம் திருமண வாழ்க்கை. ஒரு அற்புதமான பையன். என் மிராக்கிள் பேபி. அவன் பிறக்கறதுக்கு முன்னாடி எனக்கு 8 மிஸ்கேரேஜ் முன்னத்தியது ஒரு ஸ்டில் பர்த். கரோனா காலத்துல அவன் பொறந்தான். அவன் என் உயிரு. அவன் பொறந்தப்போ நான் அழுதேன். சந்தோஷ கண்ணீர். அரவிந்துக்கு வந்து என்ன கட்டிப்பிடிச்சு, இனி எல்லாம் வந்து சரியாகிடும்னு சொன்னான். ஆனா அது பொய்யா ஆயிடுச்சு. அரவிந்த் வந்து ஒரு சின்ன பிசினஸ் நடத்துறாருன்னா ஜிம்சம் வந்தது ஃபிட்னஸ் சென்டர். நான் கடந்த 8 வருஷமா அவரோட பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணினேன். அக்கவுண்ட்ஸ், கஸ்டமர் கேர், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், எல்லாத்தையும் பார்த்தேன். சம்பளம் கூட வாங்கல. நம்ம பிசினஸ் தானேன்னு நம்பினேன். ஆனா அவரோட ஜிம்ல ஒரு புது ட்ரெய்னர். பேரு நித்யா. அவ ரொம்ப யங், ஃபிட், அழகா பேசுறா. முதல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. நான் கேட்டேன். அரவிந்த் இது சரியில்ல. அவளோட இவ்ளோ நெருக்கமா இருக்காதன்னு அவரு நீ ஓவரா யோசிக்கிறன்னு சிரிச்சாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சது அவங்க 2 பேரும் டெய்லி ஜிம்ல சேர்ந்து ட்ரெய்னிங், காபி, லேட் நைட் ஷாட் இருந்தோ அவர் என்கிட்ட இருந்து தூரமா ஆனார். எங்களோட பழைய பாட்டுகள், அப்டேட்ஸ், டேட் ஸ்பாட்ஸ், சிறப்பு நினைவுகள் எல்லாத்தையும் அவர் அவளோட ரீகிரியேட் பண்ணிட்டார். நான் வருஷக்கணக்கா சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப திரும்ப கொண்டு வான்னு. ஆனா அவர் அத வேற ஒருத்திக்கு குடுத்துட்டாரு. ஒரு நாள் அவரோட ஃபோன்ல அவளோட மெசேஜ் பார்த்தேன். இன்னைக்கு உன்னோட இருக்கணும் போல இருக்குன்னு. என் உலகம் உடைஞ்சு போச்சு. நான் அழுது அழுது கேட்டேன். அரவிந்த், இது என்ன நம்ம குடும்பம், நம்ம பையன். அவர் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு. நான் அவள கட் ஆஃப் சொன்னேன். நம்ம முன்னே போலாம்னு சொன்னேன். அவரு சத்தியம் பண்ணினார். ஆனா செய்யல. டெய்லி ஜிம்ல அவளோட இருக்காரு. பிசிக்கல் இல்லன்னு சொல்றாரு. ஆனா அந்த உறவு ரொம்ப டீப். ரகசியமா ஆரம்பிச்சது தான் வந்து என்ன வந்து அதிகம் வலிக்க வச்சது. நான் வீட்ட விட்டு வெளிய வந்துட்டேன். இப்போ என் பையன் ஒரு வாரம் அவரோட ஒரு வாரம் என்கூட. அவன் வந்து 5 வயசு கரோனால பிறந்த மிராக்கிள். அவனுக்கு இது ரொம்ப கஷ்டம். அம்மா, அப்பா எங்கன்னு கேட்பான். நான் சிரிச்சு அப்பா வேலையில இருக்கான்னு சொல்றேன். ஆனா, உள்ளுக்குள்ள என் ஹார்ட் கிழிஞ்சு போகுது. அரவிந்த் இப்பவும் நாம மறுபடி ட்ரை பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. அவரு டெய்லி அவளோட ஜிம்ல இருக்காரு. அவளுக்கு இன்னும் அங்கேயே வேலை பார்க்கறா. நான் திரும்பி போனா, அதே போய் அதே ஏமாற்றம் தான் வரும். இப்போ நான் தனியா ஒரு சின்ன 2 ரூம் வீட்டுல இருக்கேன். என் நாய்கள், என் வீடு, என் குடும்பம் எல்லாம் மிஸ் பண்றேன். எனக்கு இன்கம் இல்ல. 8 வருஷமா அவரோட பிசினஸுக்கு வேலை செஞ்சேன். சம்பளம் கூட இல்ல. இப்போ வேலை தேடுறேன். பார்ட் டைம் ஜாப் பார்க்கறேன். சில நாள் பாசிட்டிவா இருப்பேன். நான் ஸ்ட்ராங்னு சொல்லிக்குவேன். ஆனா இரவு தனியா படுத்தா கண்ணீர் வரும். ஏன் இது எனக்கு நடந்துச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்னு தோணும். எங்கள் உறவு எப்பவுமே ஒரு பக்கமா இருந்துச்சு. நான் கொடுத்தேன். அவர் எடுத்தார். இப்போ அவர் அந்த கேரை வேற ஒருத்திக்கு குடுத்துட்டார். எனக்கு புரியல குறிகோ. ஏன் ஒரு ஆள் இப்படி மாறிடுறான்? ஏன் நம்பிக்கைய உடைக்கிறான்? நான் இப்போ ஹீல் ஆக முயற்சி பண்றேன். தெரபிஸ்ட் பார்க்குறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறேன். என் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா சில சமயம் தோணுது. நான் திரும்பி போயிடலாமா? ஆனா இல்ல. போனா அதே வலிதான் வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு துரோகத்துக்கு அப்புறம் திரும்பி போக முடியுமா? குழந்தைக்காக தாங்கிக்கலாமா? இல்ல விடலாமா? உங்க லைஃப்ல இப்படி நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கமெண்ட்ல உங்க உணர்ச்சிகள ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். உங்க மனசு கொஞ்சம் கூட அமைதி பெறட்டும்.